ஹலோ! வணக்கம். இந்த வாரத்துக்கான ஓடிடி ரிலீசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி இருக்கக்கூடிய ரிலீசஸ் அண்ட் அத சுத்தி இருக்கக்கூடிய ரிலீசஸ். என்னதான் தியேட்டர்ஸ்ல நெறைய படங்கள் அப்பப்போ ரிலீஸ் ஆனாலும், அந்த படங்கள ஓடிடில பார்க்குற மாரி ஒரு கம்ஃபர்ட் வராது. ஏன்னா வீட்ல உட்காந்துட்டு நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல ஓட்ட வேண்டிய சீன்ஸ் எல்லாம் ஓட்டி கம்ஃபர்டபுளா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஓடிடில ரிலீஸ் ஆகக்கூடிய மூவிஸ். ஸோ அந்த வகையில இந்த வீக்கெண்ட் எந்தெந்த மூவிஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சவ்வா ஹிந்தில ரிலீஸ் ஆன இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷத்தோட அதாவது ஹிந்திய பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசிங் ஃபில்மா இந்த ஃபில்ம் இருக்கு. விக்கி கௌஷல் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. சத்ரபதி சம்ஹாஜி மகாராஜ் அவருடைய வாழ்க்கை வரலாறை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படம் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ரிசீவ் பண்ணிச்சு. இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா இம்பார்ட்டன்டான ரோல்ல நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தி லெஜெண்ட் ஆஃப் ஹனுமான் சீசன் 6 இது வந்து சீரிஸ். இது வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு அனிமேட்டட் வெப் சீரிஸ். இதோட 6th சீசன் தான் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது சோரி 2 இதுவும் வந்து ஹிந்தி. ஏப்ரல் 11 அன்னைக்கு பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் 4 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த சோரி அப்படிங்கிற படத்தோட செகண்ட் பார்ட். அந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு. சோ இந்த படம் வந்து அதோட சீக்வல் தான். சோ இந்த படத்தோட கதைக்களம் பாத்தீங்கன்னா 7 வருஷம் அந்த படம் முடிஞ்சு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி இந்த படத்துல காட்டுறாங்க. சோரி 2ல சாக்ஷியும் அவங்களுடைய 7 வயசு பொண்ணான இஷானியும் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அது வந்து எப்படி ஒரு டிராமாட்டிக் டர்ன் எடுக்குது அப்படிங்கறத பத்தின கதை தான். இது வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி. அடுத்தது கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி. இந்த படம் ஒரிஜினலா தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. ஏப்ரல் 11 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மற்ற லாங்குவேஜஸ்லயும் ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா நானியோட ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம். தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா இந்த படம் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஓடிடில ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒரு யங் கப்பிளோட ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து ஒரு போக்சோ கேஸால மாட்டிட்டு தவிக்குது அப்படிங்கறத மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் மார்ச் 14ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஏப்ரல் 11 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது பிரவீன் கூடு ஷப்பு. இது வந்து மலையாளம்ல ஒரிஜினலா ரிலீஸ் ஆன படம். இப்போ வந்து மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் ஹிந்தி ஆகிய 5 லாங்குவேஜஸ்ல ஏப்ரல் 11ல சோனி லைவ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல சோபின் ஷாஹீரும் பெசில் ஜோசப்பும் லீட் ஆக்டர்ஸா நடிச்சிருக்காங்க. பெசில் ஜோசப் ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இது ஒரு கிரைம் த்ரில்லர். அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் எப்படி நமக்கு கிரைமையும் சஸ்பென்ஸையும் ரிவீல் பண்ணுது அப்படிங்கறத ரொம்ப எங்கேஜிங்கா காட்டியிருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஸோ சோனி லைவ்ல ஏப்ரல் 11ல இருந்து இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அடுத்தது பிளாக் மிரர் சீசன் 7. ஸோ இது வந்து அவார்ட் வின்னிங் டார்க் சட்டாரிக்கல் ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லலாம். பிளாக் மிரர் வந்து இப்போ நியூ சீசன் வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த வீக்கெண்ட். இது வந்து சீசன் 7. இதுல பாத்தீங்கன்னா மிக்சட் ஜானர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும் இந்த எபிசோட்ஸ் ஃபுல்லாவே. இதுக்கு முந்தின சீசன்ஸ் எல்லாமே ரொம்ப பரபரப்பாகவும் எங்கேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் இதுக்கு முந்தின சீசன்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா மக்களால ரிசீவ் பண்ணப்பட்ட சீசன்ஸ். அதனால நீங்க பிளாக் மிரரோட ப்ரீவியஸ் சீசன்ஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ். இது ஆப்பிள் டிவி பிளஸ்ல ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பெட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு ஹார்ட் வார்மிங் டாக்குமெண்ட்ரி. பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்ல பெட்ஸ் ரொம்ப ரசிப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு எங்கேஜிங்கான டாக்குமெண்ட்ரியா இருக்கும். அதாவது ஹியூமன்ஸுக்கும் அவங்களுடைய பெட்ஸ் அது என்ன பெட்டாவும் இருக்கலாம். அதாவது டாக், கேட், பிக், கோட், பேர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமலா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஹிலாரியஸாகவும் அதாவது காமெடியாகவும் ரொம்ப டச்சிங்காகவும் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ பெட் ஓனரா இருக்கீங்க இல்ல அனிமல்ஸ் எந்த ஒரு ரீசனுக்காகவும் நீங்க வந்து அட்மையர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஜியோ ஹாட் ஸ்டார்ல இது வந்து அவைலபிளா இருக்கு. ஏப்ரல் 11 ரிலீஸ். இப்போ நான் லிஸ்ட்ல சொன்னது இல்லாம குயிக்கா இன்னும் சில டைட்டில்ஸ் பார்க்கலாம். தி கார்டனர் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. மீட் தி குமாலோஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. ஹேக்ஸ் சீசன் 4 ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. இமானுவேலே லயன்ஸ் கேட் பிளேல ஏப்ரல் 11 ரிலீஸ். மூன் ரைஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏப்ரல் 10 ரிலீஸ். நார்த் ஆஃப் நார்த் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏப்ரல் 10 ரிலீஸ். G20 அமேசான் பிரைம் வீடியோல ஏப்ரல் 10 ரிலீஸ். தி டார்க் குவெஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏப்ரல் 9 ரிலீஸ். கியான்ஸ் பிசார் B&B நெட்ஃபிளிக்ஸ்ல ஏப்ரல் 8 ரிலீஸ். ஹவு டு செல் ட்ரக்ஸ் ஆன்லைன் ஃபாஸ்ட் சீசன் 4 வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல ஏப்ரல் 8 ரிலீஸ். கில் டோனி கில் ஆர் பி கில்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏப்ரல் 8 ரிலீஸ். ஸ்பை ஹை அமேசான் பிரைம் வீடியோல ஏப்ரல் 8 ரிலீஸ். ஸோ உங்களுக்கு நிறைய டைட்டில்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த வீக்கெண்ட்க்கு. உங்களுடைய மூட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜானர் ஃபிலிமை நீங்க சூஸ் பண்ணி உங்களுடைய கம்ஃபர்ட்ல இந்த வீக்கெண்ட் பாருங்க. ஸ்டே டியூன்ட்.